அன்பு நேயர்களே வணக்கம். 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்த நீங்கள் 4ஆம் எண்ணின் ஆதிக்கம் கொண்டவர்கள். திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 4ஆம் எண்ணின் ஆதிக்கம். ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், இவங்கள ராகுனுடைய அதிதேவதைகள். இந்த 4ஆம் எண்காரர்களுக்கு இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்வில் 8ல் பாதி 4 சிறப்பு. 4ம் 8ம் சேரும் பொழுது அயராது உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராகை போல் கொடுப்பார் இல்லை என்ற ஒரு பழமொழி. ராகுனுடைய காலங்களில் பல அற்புத விஷயங்களை நடத்தி கொடுப்பவர். அசுரனாக இருந்து சுபகிரகம், அசுரனாக இருந்து நவகிரகங்களில் ஒன்றாகி அசுப பலன்கள் கொடுத்தாலும் கூட இவர் கொடுக்க ஆரம்பித்தால் எந்த விதமான மாறுதல்களும் வராது. அப்படி கொடுப்பார். ராகை போல் கொடுப்பார். இந்த 4, 13, 22, 31 பிறந்த அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு 22 பிறந்தவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீர்கள். 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் ஓரளவுக்கு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய பாதை இருக்கும். 13ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு நல்ல பெயர் எண் அமைந்தால்தான் அவர்கள் வெற்றி பெற முடியும். இயற்கையாக பெயர் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. 31 அதே போல் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த 4ஆம் தேதிக்கு இந்த 2024 எப்படி இருக்குங்கிற இந்த கேள்வி. அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு ஏற்றம் உண்டு. பதவி காலங்கள் இருந்திருந்தால் அதை விட ஒரு பகுதி மிகுதியான ஒரு பலன். பதவி உயர்வு ஏற்படுவது போல் அரசியலில் மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களை தவிர்க்க முடியாத ஒரு நபராக உருவெடுத்துவீர்கள். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. 22 பிறந்த உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைய சந்தித்திருப்பீர்கள். இன்னும் நிறைய சந்திப்பீர்கள். மற்றவர்களும் இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த 2024 சிறப்பு. சிறப்பு என்பது என்ன? நாம் சாதாரணமாக அரசியல் துறையில் ஈடுபட்டோம். ஒரு பக்கம் தொழில் வளர்ச்சி, ஒரு பக்கம் சமுதாய பணி, ஒரு பக்கம் தொண்டு செய்கிறோம். அதில் வளர்ச்சி அடைகிறோம். தொண்டின் மூலமாக வளர்ச்சி செய்து உயர்ந்த இடத்துக்கு வருவது, பணத்தின் மூலமாக அரசியல் செய்து உயர்ந்த இடத்துக்கு வருவது, இப்படி பலவிதமான காரணங்கள் இருக்குது. நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த அருமையான சூழலில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்து முக்கியமாக 10th + 2 எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டாக இது இருக்குது. உங்களுடைய ஹால் டிக்கெட் 8 வந்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்கள் ஹால் டிக்கெட் நம்பர் 7ஆம் எண் வந்தாலும் வெற்றி அடைவீர்கள். உங்கள் ஹால் டிக்கெட் நம்பர் 2ஆம் எண்ணாக வந்தால் உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த எண்ணை வைத்தே நம்ம பலன் சொல்ல முடியும். ஹால் டிக்கெட் நம்பர் வச்சு நீங்கள் எத்தனை மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம நிறைய ப்ரோக்ராம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 487 மார்க் எடுப்போம்னா 457 மார்க்கே வரும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நிறைந்த வளமான 4ஆம் எண்காரர்களுக்கு அரசியல் துறையில் வெற்றி. மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீர்கள். தொய்வில்லாமல் படிங்கள். எங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடங்கள் படித்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். உங்களால் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக மன உறுதியுடன் செயல்பாடு செய்யணும். இளம் வயதை தவற விட்டு விட்டால், இளம் வயது மனசு அலைபாய்ந்து விட்டால் வாழ்க்கை உங்களுக்கு வசந்தமாக இருக்காது. சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மனதை
விரிவுபடுத்தி லட்சியங்கள் மீது உங்களை ஃபோக்கஸ் வச்சுக்கணும். அந்த லட்சியத்தில் வெற்றி காணும், கனவு காணும். அதான் உண்மையினுடைய நடை. எண்ணற்ற செயல்கள் உங்களுக்கு காத்திருக்குது இந்த வருடம். மாணவ செல்வங்கள், மாணவிகள் அனைவருமே ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு எக்ஸாமுக்குள்ள திருநாகேஸ்வரம், அருகிலே பட்டீஸ்வரம், இந்த 2 ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்துவிட்டு பக்கத்திலே கூத்தனூர், திருவாரூர் கிட்ட பூந்தோட்டத்தில் கூத்தனூர் அம்மா வழிபாடு சென்று வந்தீங்கன்னா மகத்தான ஒரு வெற்றி அடைகிறது. முடிஞ்ச அளவு செய்து பாருங்கள். இது மாணவ செல்வங்களுக்கு. அரசு துறையில் இருந்து செய்த குற்றம் அல்லது செய்யாத குற்றத்திற்காக பதவி இழந்து சஸ்பென்ஸில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது. நாளில் 8 சேரும் பொழுது ராகு கேது சனி ஒரு யூனிட்டாக இருப்பதால் உங்களுக்கு இழந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், இழந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய ஒரு நிலை, மாணவ செல்வங்களுக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய விரயங்கள், சுப செலவுகள், இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஆண்டாக வளர்ந்துள்ளது. உடல் உபாதைகள் இல்லாமல் மனதில் தோன்றுவதை அப்படியே செயல்படுத்தினால் கண்டிப்பாக மன வாழ்க்கை வெற்றியடையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் நிறுவனங்களில் உயர்ந்த இடத்துல எம்டிக்கு அடுத்த ரேங்கில் இருக்கிறோம். எம்டினா மேனேஜிங் டைரக்டர், சேர்மன் ஒரு போஸ்ட் உருவாக்கி அவருக்கு அதே அந்த செக் பவரோடு கொடுத்துருவோம். அப்படி ஒரு சிம்மாசனம் கிடைச்சிருக்கும். அதில் பல ஆண்டுகள் போயிருக்கும். அந்த நிறுவனத்துடைய வாரிசு நன்றாக படித்து எம்பி எல்லாம் முடிச்சுட்டு ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்து நிர்வாகத்துக்கு வர்றாங்க. பழைய பேட்டர்ல நீங்க போயிட்டு இருப்பீங்க, புது பேட்டர்ல அவர்கள் வருவார். 2 பேருக்கு ஒத்துக்க. அப்படி நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலோ, அப்படி நீங்கள் வெளியில் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நிலை காட்சிருக்கு. அதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள், சொந்த தொழில் வெற்றி அடைவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல். பெண்கள் என்ன செய்யணும்? இந்த ஆண்டு உங்களுக்கு நேரம் சரியாக இருந்தாலும் உடலில் அறுவை சிகிச்சைக்கு உண்டான காலம். ஆனால் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்னையை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கா தேவிக்கு ராகு நேரத்தில் அரளிப்பூ மாலையிட்டு ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி ஒரே ஒரு எலுமிச்சத்தை பாதத்தில் வைத்து அதை வீட்டுக்கு எடுத்து சென்று குடித்து விடுங்க. எலுமிச்சம்பழ சாறு மாதிரி குடிச்சிடுங்க. உடல் உபாதைகள் ஓடிப்போம். இந்த வருஷம் கூட செய்யுங்களேன், 52 வாரம் நல்லா இருக்குங்க. எத்தனையோ துர்கா தேவி நான் பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு சிவாலயங்களும் பார்த்துருக்குறோம். மயிலாப்பூர்ல போய் பார்த்தோம்னா சுற்றி இருக்கிறப்ப துர்கா தேவி ரொம்ப அழகா இருப்பாங்க. இந்த அழகுங்கிறது என்ன? வசீகரம். அப்படியே நம்மளுக்கு ரேஷ் வந்துகிட்டே இருக்கும். அதான் அழகு. இப்படி எத்தனையோ துர்காவை நாம் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நான் வியந்து நின்ற ஒரு துர்கா தேவி அம்மா டி நகர்ல அகஸ்தீஸ்வரர் கோயில். என்ன ஸ்தலம் தேங்கப்பா! பிரம்மனே விஸ்வகர்மா வந்து வச்சுக்கோங்க. சித்தி புத்தி விநாயகர், இரட்டை மனைவியருடன் விநாயகர். அதற்கப்புறம் ஈசன் உருவத்தோடு இருக்கார், சிவசக்தி. அவர்களே லிங்கத்தை பூஜை செய்கிறார்கள், சிவசக்தி இருக்கார். மகாவிஷ்ணு தன் மகாலட்சுமியோடு இருக்கார், ஜோடியோடு. அவரையும் அந்த ஆனந்த தரிசனத்தை நம்ம பார்க்குறோம். அதுல இருந்து வெளியில வந்தோம்னா மகாவிஷ்ணு கோயிலுக்கு நம்ம பெருமாள் தரிசிக்க போறப்ப இடதுபுறத்தில் துர்கா தேவி அம்மா இருக்கும். இந்த உலகத்தில் எங்கும் காணாத துர்க்கை.
அப்பேற்பட்ட துர்கா தேவி நிறைய வரங்களை கொடுக்கக்கூடியவர்கள். அதற்கப்புறம் வள்ளி தெய்வாரோட முருகப்பெருமான் அகஸ்திய லோகமாதா தாயாருடன் இப்படி எல்லா நவகிரகங்கள் அவரவர்கள் மனைவியோடு இனி ஒரே இடத்துல பார்க்க முடியாது. விநாயகர் மனைவியோடு இருக்கார், முருகர் மனைவியோடு இருக்கார், சிவபெருமான் சிவசக்தி இருக்காங்க, பெருமாள் லட்சுமி இருக்கிறாங்க, அகஸ்தியர் லோகமாதா இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்கார், சுதர்சன சக்கரம் இருக்கு, ஐயப்பன் இருக்கார், பைரவர் இருக்கார். இப்பேற்பட்ட ஒரு அருமையான ஸ்தலம், வாழ்க்கையில் எல்லாரும் போய் வழிபடக்கூடிய ஒரு ஆலயம், மகத்தான விஷயத்தோடு வெளியில் வரலாம். அதே மாதிரி வராகி அம்மா இந்த 4ஆம் நம்பருக்கு அவர் ரொம்ப பவர் அதிகம். 4ஆம் நம்பர்ல பிறந்தவங்க தான் அப்படி ஒரு வராகி உருவாக்க முடியும். அந்த சாவர அடையமாக 4, 13, 22, 31 பிறந்திருக்கலாம். விசாரித்து பார்த்தால் தெரியும். சோழிங்கநல்லூர் திருவான்மையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது. சோழிங்கநல்லூர் ஈசிஆர் ரோட்டில் பிரித்தியங்கா தேவி ஆலயம். அதில் போன உடனே அம்மா இருப்பாங்க, வராகி அம்மா. உலகத்தில் எங்கும் காணாத அதிசயம். எப்படி நம்ம சமயவர்த்தமாக பார்த்தா அது ஒரு சிலையோ அங்கே இருக்கிற ஒரு சிலைகளோ கிடையாது. அங்கே அந்த அம்மா உட்காந்துருக்குங்க, உட்காந்து. அந்த மாதிரி இந்த 4ஆம் எண்காரர்கள் பெண்கள் துர்கா தேவி வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் மகத்தான வெற்றி அடைவீர்கள். உடல் நோயிலிருந்து தப்பிக்க. மற்றபடி எல்லாமே இந்த வருஷம் பூரா நடக்கும். நகை வாங்குவீங்க, தொழில் நல்லா இருக்கும், தொழிலில் முன்னேற்றம், சொந்த தொழிலில் முன்னேற்றம். ஒரு சீட் நடத்துறீங்க, நீங்கள் 10 பேர் எடுக்கிறாங்க, 10 பேர் ஓடிடுறாங்க. அதையெல்லாம் டேலி பண்ணி இந்த வருஷம் நீங்கள் சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு காலம். இது பெண்களுக்கு உண்டான ஒரு நிலை. இப்போ தினக்கூலின்னு சொல்றோம். அவர்களுக்கும் இந்த ஒரு சிறப்பான வருடமாக சிறப்பான நிலையை கொடுக்கும். ஒரு பெண்மணி ஒரு வீட்டில் வேலை செய்கிறார், அந்த எஜமானிக்கு துணையாக இருக்கிறார், எல்லா வேலைகளும் செய்து அவங்களுக்கு துணையாக இருந்து வேலை செய்கிறார். அப்பேற்பட்டவங்களுக்கும் இந்த ஆண்டு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்படி ராகுவின் அம்சம் பெற்ற 4ஆம் எண்காரர்கள் எந்த இடத்திலும் வெற்றியை நோக்கி போகக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த ஆண்டு பலவிதமான நன்மைகள் வரக்கூடிய ஆண்டாக, எழுச்சிமிக்க ஒரு ஆண்டாக, ஈசனின் அருள் பெற்ற ஆண்டாக அமைந்துள்ளது. இது 4ஆம் எண்காரர்கள். வாழ்க வளமுடன்.